உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். புது வருஷம் பிறந்தாச்சு, 2026 பிறந்தாச்சு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானேன்னாங்க. பழசெல்லாம் மறப்போம். என்ன கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, வாழ்க்கையில என்ன சோகங்கள் இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் மறந்து ஒரு புதிய காலத்திற்குள்ள நம்ம அடியெடுத்து வைப்போம். என்னைக்குமே நிறைய நன்மைகள் நடக்கும்னு மனசு எதிர்பார்க்கணும், நம்பணும். அப்பதான் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த நல்ல நம்பிக்கையோடு நம்ம இந்த புதிய வருடத்துடைய வார பலன்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுல இந்த வாரம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை பார்க்க போறோம். சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு உத்திராடம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்றார். ரொம்ப விசேஷமான வாரம். உங்களுக்கே தெரியும், 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை, தமிழர் திருநாள், தை திருநாள். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு பேர். இந்த தமிழர் திருநாள் மகர சங்கராந்தின்னு சொல்றோம் பாருங்க. சூரியனுடைய உத்தராயண புண்ணிய காலம். அந்த சூரியனுடைய பயணத்தை அடிப்படையாக வைத்துதான் இந்த மகர சங்கராந்தி, தை பொங்கலை நம்ம கொண்டாடுறோம். தை மாதம் ஆரம்பித்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்கும். நல்ல வருமானம் வரக்கூடிய காலம், நல்லபடியா கல்யாணங்கள் கூடி வரக்கூடிய காலம். பங்குனி மாசம் வந்ததுன்னா தெய்வங்களுக்கே திருமணம். ஆக இந்த தை மாதம் தொடங்கி அடுத்து திருமண செய்திகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். உங்க குடும்பத்தில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் வரும். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நீடூழி வாழணும், எல்லா நன்மையும் பெற்று வாழணும், எல்லாம் அல்ல அந்த வல்லப கணபதியை பிரார்த்தனை பண்ணிட்டோம். இந்த வார ராசி பலன்களை தொடங்குறேன். எனதருமை மேஷராசி என்பர்களே, 15ஆம் தேதி பொங்கல் திருநாள். நேயர்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வாரத்துல கிரகநிலைகளை பார்க்கும்போது இந்த சூரிய பகவான் என்ன பண்றார், உங்களுடைய தர்மத்திலிருந்து கர்மஸ்தானம் நோக்கி பயணம் செய்யக்கூடிய இந்த காலம் அற்புதமான காலம். ஆகவே இந்த காலகட்டத்தில் சூரிய வழிபாடு செய்யணும். ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லணும். என்ன சார் நன்மை, எதுக்காக சார் இப்ப அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் பண்ணின தர்மம் தான் நமக்கு இப்பொழுது வாழ்க்கையை கொடுக்கிறது. தர்மம் கர்மம் ஆகிறது. நம்ம அப்பா அம்மா பண்ணின புண்ணியம், நம்ம முன்னோர்கள் பண்ணின புண்ணியம் தான் இப்ப நம்மளை பூமியில வாழ வைக்கும். முன்னோர்களுடைய புண்ணியத்தை எல்லாம் அதிகம் பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த காலகட்டத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். தர்மத்திலிருந்து சூரியன் கர்மத்திற்கு போறார். சூரியன் மட்டுமல்ல, செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த கிரகங்கள் எல்லாம் தர்மத்திலிருந்து கர்மத்தை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு. ஆகவே நவக்கிரகங்களின் நல்லாசி கிடைக்கும். ஒரு அரசு வேலைக்கு மனு போடுவதற்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம் இது. மேஷராசிக்காரர்களுக்கு அப்பப்போ ஏதோ ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ இப்போ கொடுத்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் பழகி போயிடும் நமக்கு. ஏன்னா சனி பகவான் உட்கார்ந்துட்டாரு 12ஆம் இடத்துல. அப்பப்போ சின்ன தொந்தரவு கொடுப்பார், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொடுப்பார், சேஞ்ச் ஆஃப் ஜாப் இருக்கும். புதிய வேலைக்கு ட்ரை பண்றதுக்கெல்லாம் அமர்க்களமான நேரம். இந்த காலகட்டத்தில் ஞானசம்பந்த பெருமானுடைய கோளறு பதிகம் படிக்கணும். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளவே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவேன்னு ஞானசம்பந்தர் பாடுறார். அந்த கோளறு பதிகத்தை இப்ப படிக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு ஹெல்த் ரீதியா ரொம்ப நன்னா உங்களை வாழ வைக்கும். இந்த புதன் பகவான் தர்மத்திலிருந்து கர்மத்திற்கு செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய தான தர்மம் பண்ணுங்க, பிசினஸ்ல செழிச்சு வரலாம்.
நம்மளே படிக்கிற மாணவர்களா இருக்கும். படிப்பு நல்லா வரதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணணும். தர்ம வீட்டிலே புதன் பகவான் இருக்காருன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணணும். அற்புதமா நடக்கும். புதன் தான் பெருமாள். தர்மத்தை சொன்ன பெருமாள் யாரு அப்படின்னா, தர்மத்தை சொல்லி கர்மத்தை செய்ய சொன்ன பெருமாள் கிருஷ்ண பரமாத்மா. ஒரு ஆயுதத்தை அவர் தொடல, ஆனால் மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தையே நிர்வகித்தார். ஒரு மகாபாரத யுத்தத்தை நடத்தி காட்டினார், கையில எந்த ஆயுதத்தையும் தொடாமல். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய அந்த பெருமாள்னா புதன். அவர் தர்மத்திலிருந்து கர்மத்தை நோக்கி செல்லக்கூடிய இந்த காலகட்டம் அற்புதமான நேரம். மேஷராசிக்காரர்களுக்கு படிப்புல முன்னேற்றம், தொழில வளர்ச்சி நல்லா இருக்கும். உடம்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு சுவாதி நட்சத்திரத்துல சந்திர பகவான், 10ஆம் இடத்துல ராகு பகவான். இதுதான் வார துவக்கம். ஒரு புது வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணினா கிடைக்கும். சார் ஏற்கனவே இருக்கிற வேலை அப்படின்னு கேட்குறீங்க. ஏற்கனவே இருக்கிற வேலையில ஒரு நெருக்கடி இருக்கு உங்களுக்கு. ஆஃபீஸில் ஒர்க் ப்ரெஷர் இருக்குல்லங்க, அப்படி இருக்கும் இப்போ உள்ள சூழ்நிலை எப்படி. ஆனால் குரு பகவான் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கார். ஒரு கணவன் மனைவிக்கு இடையில வீட்டில் சண்டை, மன நிம்மதி குறைவா இருக்கு, 2 பேரும் பேசிக்காம உட்கார்ந்துருக்கோம். அப்போ அழகா அந்த குழந்தை வருகிறது பாருங்க. அந்த குழந்தைக்காக, அந்த குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா குழந்தைக்காக பேச தொடங்குகிறோம். நம்முடைய சண்டை சச்சரவுகள் எல்லாம் மறந்தே போகுது. அதான் வள்ளுவர் சொன்னார், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். உன் குழந்தையுடைய மழலை ஒலி கேளுப்பா. அதுக்கு முன்னால என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், என்ன மியூசிக், எதுவும் முன்னால் நிற்க முடியாது. எவ்வளவு சூப்பர் வேர்ட்ஸ் பாருங்க. அந்த மாதிரி 2ல குரு இருக்கும் போது அந்த குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு நிம்மதி உண்டாகும். இது இளம் குழந்தைகள் இருந்தால். வாலிபர்கள் இருந்தால், வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய சில பிள்ளைகளால் உங்களுக்கு மன வருத்தங்கள் இப்போ வரும். கணவாசன்ட்ட போய் பாட்டு எழுத சொன்னா பிள்ளையுடைய உறவு, ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை சொல்லும் போது, தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர்னு எழுதினார். இந்த வாலிப வயதுல பிள்ளைகள் கொஞ்சம் புரிந்து கொள்ளாமல் பேசுவார்கள். அது அவர்கள் வாலிப வயதில் இருக்காங்க, அப்படித்தான் பேசுவாங்க. வயது முதிர்ந்த பெற்றோர்கள் எப்படி இருக்கணும், அந்த வயசுல நம்மளும் அப்படித்தானே இருந்தோம் அப்படின்னு மனதை ஆறுதல் படுத்தி கிடக்கும். பிள்ளைகளை அரவணைச்சு போகணும். அதுதான் இப்ப ரிஷபராசிக்காரங்க குடும்பத்துல முக்கியம். செவ்வாய் பகவான் அட்டமத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு போறாரு. என்ன யோகம் தெரியுமா? இது வரைக்கும் நீங்க விற்காத சொத்து இருக்கு பாருங்க, இப்ப விற்கும். புதுசா அக்ரிமெண்ட் போடுவீங்க, சொத்து விற்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போடுவீங்க. எப்போ சகோதரர்களுக்கு இடையில சொத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா நிவர்த்தி ஆகும். பழைய சொத்தை வித்தா போதுமா, புதுசா சொத்து வாங்க வேணாமா? வாங்கறதுக்குள்ள முயற்சியில் இறங்குவீங்க. அப்படிலாம் யோகம், அருமையான யோகம். 11ல சனி இருக்குன்னா ஆபீஸ் நிலவரங்கள் எல்லாம் என்ன தடையினாலும் சமாளிச்சு, சிலர் ப்ரமோஷன் கூட வாங்கி, சிலர் நல்ல வேலைக்கு போய் அப்படிலாம் சூப்பரா நடக்கும். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு அமைப்புனா, ராசியில குரு, 7ல புதன். சில பரிவர்த்தனைகள் நல்லது செய்யும். குருவும் புதனும் இப்ப பரிவர்த்தனை, சில பரிவர்த்தனை நன்மையை செய்யும். சில விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு நண்பன் வருவார், இப்போ நான் அவலை கொடுக்கிறேன், நீ உமிய கொடு, 2 பேரும் ஊதி ஊதி தின்னலாம்னு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அது? ஒரு நண்பன் உங்கள்கிட்ட வராரு, உங்களை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ அவலை கொடுப்பா, நான் உமியை கொடுக்குறேன்பா, 2 பேரும் ஊதி ஊதி 2 பேரும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறார். யாருக்கு லாபம், யாருக்கு நட்டம் உங்களுக்கு தெரியும்.
அப்ப எதுவாக இருந்தாலும் சில நண்பர்கள் இப்பொழுது ஏமாற்றும் காலம். மிதுனராசிக்காரங்க எதுல கவனமா இருக்கணும்? நண்பர்களிடம் தோற்று போவீர்கள். நல்ல நண்பன் ஏன் குழப்பி விட்டு போயிடுவாங்க. இப்போ உயிர் நண்பனாக இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, கேரண்டார் கையெழுத்து போடாதீங்க. சில ராசிகளுக்கு நான் படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த விஷயங்கள்ல கவனமா இருக்குன்னு. கோட்டை விட்டுறாங்க. கோட்டை விட்டுட்டு அப்புறம் போனை பண்ணி, சார் அன்னைக்கே சொன்னீங்க, தப்பு நடந்து போச்சு சார், நான் கவனிக்காம விட்டுட்டேன், நீங்க சொல்லும் போது சரியா கேட்காம விட்டுட்டேங்கிறாங்க. கண்கட்ட பின்னே சூரிய உதயம். எந்த பக்கம் போனா என்ன பிரயோஜனம்? கண் இருக்கும்போது இல்லை நம்ம பார்க்கணும். மிதுன ராசிக்காரர்கள் நண்பர்களிடம் எச்சரிக்கையா இருங்க. பண விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க. சகோதர உறவுகள் சில பிரச்சனை பண்ணுவாங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம ரகசியமா பண்ணுவாங்க. சில சகோதரர்கள் உங்கள்கிட்ட மறைப்பார்கள். உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. சில கருத்து மாறுபாடு கொள்வார்கள். அதெல்லாம் நடக்குங்க. வாழ்க்கைன்னா இயற்கை. ஆனா மிதுன ராசிக்காரங்க என்ன சொல்லணும் தெரியுமா? ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது அப்படின்னு நீங்க பாடணும். உங்களுக்கு ஒரு சிறந்த காலம் காத்திருக்கு. மிதுன ராசிக்கு இப்ப காசு பணம் வர ஆரம்பிச்சிடும். துட்டு இல்லாதவங்களுக்கெல்லாம் துட்டு வரும். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரம் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கா? இது நல்ல வாரம். எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் தானுங்க தெய்வம். ஒரு கடகராசிக்கார வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா அவங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம், தினந்தோறும் எழுந்தோம்னா அம்மா காலில் விழுந்து கும்பிடணும். தாயுடைய ஒரு அன்பு, அரவணைப்பு, தாயுடைய ஆசீர்வாதம் கிடைத்த கடகராசிக்காரர்கள் தோற்று போக மாட்டார்கள். அதே பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு தண்ணீர் மொண்டு கொடுக்கணும். சாமிக்கு செய்யக்கூடிய பணி, சாமிக்கு தங்கம் போடுறது இல்லை, வைரம் போடுறது இல்லை, அதெல்லாம் விட உயர்ந்தது இருக்கு. உங்கள்ட்ட காசு பணம் இருக்கா, சாமிக்கு காணிக்க போடுங்க. உங்கள்ட்ட காசு பணம் இருக்கா, தங்கத்துல வாங்கி வைரத்துல வாங்கி என்ன வேணா செய்யுங்க, ஆசையா செய்யுங்க. ஒண்ணுமே கையில சக்தி இல்லையா, சாமிக்கு உங்களால் இயன்றது ஒரு பூ வாங்கி போடுங்க, ஒரு விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. ஏன் எதுவுமே எனக்கு வசதி இல்லையா, கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாரை விட உயர்ந்தவங்கன்னு அர்த்தம். என்ன செய்யணும் தெரியுமா? சாமியுடைய அன்பை பெற, உண்மையான இறையருளை பெற செய்ய வேண்டிய விஷயம் உழவார பணி. கோடி ரூபாய்க்கு நீங்க வைரம் வாங்கி கொடுப்பதை விட அந்த கோயிலிலே உழவார பணி செய்து பாருங்கள். தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் பாடினாக. திருக்கோயிலுக்கு சென்று திருக்கோயிலை சுத்தம் பண்ணக்கூடிய பணியை செய்து பாருங்கள். மிக உயர்ந்த பணி. ஆலயத்தை சுத்தமாக வைத்திருக்க உதவுங்கள். அதுதான் உண்மையான தெய்வீக பணி. உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் ஒண்ணு சேருங்க. கோயிலுக்கு பிடியரிசி திட்டம் வச்சிருக்கீங்களா? ரொம்ப நல்ல திட்டம். கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்குறீங்களா? ரொம்ப நல்ல திட்டம். உழவார பணியை செய்து பாருங்கள். காசு பணம் இல்லாதவங்கெல்லாம் சேர்ந்து கட முடியும். காசு பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் இல்லை, இல்லாதவங்களும் சேர முடியும். எல்லாரும் சேர்ந்து ஒரு கைங்கரியம், ஒரு சேவை, அந்த கோயிலை சுத்தப்படுத்தக்கூடிய வழிமுறை செய்து பாருங்கள். வாழ்க்கை உயரும். மாசத்துக்கு ஒரு முறை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஏதாவது ஒரு கோயிலை சுத்தம் பண்றதுன்னு செய்துக்கிட்டே வாங்களேன். கடகராசிக்காரங்களுக்கு புது வேலை ஒண்ணு இந்த வாரம் கிடைக்க போகுது. பிசினஸ்க்கு லோன் ஒன்று எதிர்பார்த்துருக்கீங்க, இந்த வாரம் அது சாங்ஷன் ஆக போகுது. நல்ல வாரங்க, பயன்படுத்திக்கிடுங்க. சிலருக்கு அப்பா உள்ள உறவுல சில கருத்து மாறுபாடு வந்துட்டு போகும். புதிய நண்பர்கள் கிடைக்க போறார்கள் கடகராசிக்காரர்களுக்கு. நீங்களே அரசியல்வாதியாக இருக்கிறீர்கள் சொன்னால் புதிய கூட்டணிகள் இப்போ உருவாகும். கூட்டாளிகள் கிடைப்பார்கள். அதெல்லாம் உண்டு. இப்போ உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் கடகராசிக்காரங்க இப்ப எடுக்கக்கூடாதுங்க. அது குடும்பமா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், நிதானமா நடந்துக்கிடுங்க. இந்த வாரம் நல்லா இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே,
சிம்மராசிக்காரங்களுக்கு ராசியில கேது உட்கார்ந்தது விசேஷங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. கேதுவுக்கு பல காரகத்துவம். அதுல ஒண்ணு வம்பு வழக்கு. இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? தெய்வீக ஆன்மீக ஈடுபாடு. நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பயன்படுத்துங்க கேதுவை. சார் கேது திசை நடக்குதுன்னா என்ன சார் பண்ணணும்? பல பேர் சொல்றாங்க, சார் கேது திசை நடக்குது எனக்கு பயமா இருக்குங்கிறாங்க. எதுக்கு பயப்படணும்? வீட்டில் இருக்கக்கூடிய பழைய காலத்து பாட்டிட்டு கேட்டு பாருங்க, கையில ஜெபமாலை வச்சிருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கேது திசையெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? நம்ம முன்னோர்கள் எப்படி சமாளிச்சாங்க அப்படின்னா, அந்த கிரகங்களை கண்டு பயப்படுங்கன்னு சொல்லி தரல, கிரகங்களோடு வாழ பழகுங்கள்னாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு ராசியில கேது இருக்கா, விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்க. என்னுடைய நிகழ்ச்சியில உங்களுக்கு நான் எப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பீஜ மந்திரங்களை பயன்படுத்துங்கள், பெரிய வெற்றியை பெறலாம். உங்க வாழ்க்கையில துன்பமே வரக்கூடாதா? தும்ங்கிற மந்திரத்தை பயன்படுத்துங்க. நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓம் தும் துர்க்கையே நமஹா. அதுல தும்ங்கிற மந்திரம் இருக்கு பாருங்க, ஆபத்துகள்ல இருந்து நம்மளை காப்பாற்றும். துன்பங்களை துடைப்பதனால் அவள் துர்கா. தும் அப்படிங்கிற மந்திரத்தை, பீஜ மந்திரத்தை பயன்படுத்தணும். சார் நான் போற விஷயங்கள்லாம் எனக்கு சக்சஸ் ஆகணும், தடையே இருக்கக்கூடாது அப்படின்னா கம்னு பீஜ மந்திரத்தை பயன்படுத்துங்க. ஓம் கம் கணபதையே நமஹா அப்படின்னு. அந்த கம்ங்கிற பீஜ மந்திரம் இருக்கு பாருங்க, காக்கும் கடவுள் கணபதியே துணை. போற காரியத்தில் உள்ள தடையத்தெல்லாம் நீக்கிடுவார். கம் அப்படிங்கிற பீஜ மந்திரத்தை பயன்படுத்தணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? ராசியில கேது உட்கார்ந்துருக்கார பிள்ளையார் அப்படிங்க. சில பேர் உங்களை விட்டு இப்பொழுது விலகி செல்வார்கள். நல்ல நண்பர்கள் யாரை நினைச்சிட்டு இருக்கீங்களோ முதுகுல குத்துவாங்க. பயன் கிடைக்கிற வரைக்கும் உங்களை பயன்படுத்திக்கிடுவாங்க. இதுதான் உலகம். சிம்மராசிக்காரங்களுக்கு கிரக மாறுதல்கள் அப்படி இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமா ஒரு வில்லங்கம் இருக்குன்னு சொல்றீங்க பாருங்க, அது நிவர்த்தி ஆயிரும். படிப்புல இருக்கக்கூடிய தடை நிவர்த்தி ஆயிரும். பிள்ளைங்க உங்க சொல்படி கேட்பாங்க, இல்ல உங்க பிள்ளைங்க சொல்படி நீங்க கேட்பீங்க. ரெண்டுமே நடக்கும். இப்போ பினான்சியலா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. வேலை பார்க்குற இடத்துல சில நெருக்கடி இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படி கவலைப்படாதீங்க. ஹெல்த்தை பாருங்க, ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். 6ல் எத்தனை கிரகம் உட்காருது இல்லை, அப்போ ஹெல்த் இஷ்யூ கொடுக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பார்த்துக்கிடுவீங்க, சமாளிச்சிடுவீங்க. புதிய வேலை கிடைக்கும், திருப்தியா இருக்கு. எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்குங்க? காலையில எழுந்த உடனே ஆஞ்சநேயர் மந்திரங்களை வீட்டுல போட்டு விடார். நம்ம எப்பவுமே நம்ம வீடுகள்ல தெய்வ மந்திரங்களை ஒலிக்க விடணும். ஒலிக்க விட்டா பெரிய வெற்றி வந்து சேரும். சில பேர் கோயிலுக்கும் போக மாட்டாங்க, தானும் தெய்வ மந்திரங்களை சொல்ல மாட்டார்கள். வீட்டில் இருக்கிறவங்களுக்காவது 4 பேருக்கு நல்ல மந்திரம் காதல விளட்டுமே, அந்த புண்ணிய காரியத்தையும் செய்யறது இல்லை. சாமி எனக்கு என்னத்தை செய்துச்சு அப்படின்னு கேள்வி மட்டும் கேட்டுக்கிடுவோம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? தினந்தோறும் காலையில் தெரிஞ்சோன்னா ஆஞ்சநேயர் மந்திரங்களை ஒலிக்க விட்டு கேட்டு பாருங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்க போதுங்க. கிரக மாறுதல்கள் பூர்வ புண்ணிய அனுக்கிரகத்தை கொடுக்குது. திடீரென்று சுப செய்திகள் வீட்டில் தேடி வரும். அன்பு மகனுடைய ஒரு நெருக்கம் திடீர்னு கிடைக்கும். ஒரு சுபகாரியம் நடத்துவதற்கு திட்டமிடுவீங்க. பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பீங்க. கன்னிராசிக்காரர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். நல்ல நண்பர்களை விட்டு விடாதீர்கள். 7ல் சனி இருக்கும்போது நல்ல நண்பர்களை எல்லாம் விட்டுருவாங்க. நமக்காக சிலர் வாழ்வார்கள். கட்டிய கணவனோ கட்டிய மனைவியோ பெத்த பிள்ளைகளோ நம்ம தாய் தகப்பனோ நமக்காக கண்ணீர் விடுகிறார்கள் அப்படின்னா உலகத்தில் அது உயர்ந்த உறவு. அதுக்கு ஈடு என கிடையாது. பையனுக்கு எவ்வளவு வயசு ஆனாலும் ஒரு வயதான தாய்
தன்னுடைய மகனுக்கு ஒரு சின்ன உடல்நல பிரச்சனைனா தாயை கண்ணீர் விடுகிறாள். எப்படிப்பா இருக்கேன்னு கேட்கிறாள். அது தாயே நம்ம அன்பு. கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்களை விட்டு விடாதீர்கள். கட்டிய மனைவி மேல கோபம், கணவன் மேல கோபம், நண்பர்கள் மேல கோபம், 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், உறவுகளையும் நட்புகளையும் நெருக்கமானவர்களையும் விட்டு விடாதீர்கள். அதில் தான் உங்கள் வெற்றி அடங்கி இருக்கிறதுன்னு கன்னிராசிக்காரங்க புரிஞ்சுக்கிடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல சுப செய்திகள் வந்து சேரும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளா உடம்பு வருத்திக்கிட்டு இருக்கீங்க சில பிரச்சனைகள். அதுல ஒண்ணு கல்வி. படிச்ச படிப்புல எவ்வளவோ பிரச்சனை. பாடங்களை சரியா முடிக்க முடியல, ஸ்கோர் பண்ண முடியல, எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ண முடியல. நல்லா தானே படிச்சோம், மார்க் மட்டும் வரலையே. இப்படி தடைகள் இருக்கு பாருங்க. அந்த தடையெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். துலா ராசிக்காரங்க பாப்பீங்க, தடைகள் எல்லாம் விலகும். 3ஆம் இடத்திலிருந்து கிரகங்கள் 4ஆம் இடம் நோக்கி நிறைய கிரகம் பயணம் செய்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. புதிய வீடு மனை வாங்கும் யோகம் வரும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சிக்கல் தீரும். பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனமாக இருங்கள். உயிர் நண்பர்களே அழைத்தாலும் பெண்களே பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனமாக இருங்கள். சமூக வலைத்தளத்தை எச்சரிக்கையாக பயன்படுத்துங்கள். 5ல ராகு உட்கார்ந்துருக்கு. ஒரு தவறை செய்ய வச்சு மாட்டி விட்டுருவோம். கவனமா இருங்க. புதுசா வேலை தேடுறீங்களா? வேலை கிடைக்கும். உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க. மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க. நல்லதெல்லாம் நடக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்க வெளியூர் பயணம் செய்யறீங்கன்னா உடைமைகளை பாதுகாப்பா வச்சுக்கிடுங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் உங்க வீடு இருக்கா, வீட்டு பாதுகாப்பு அதிகப்படுத்துங்க. நிறைய நகைகளை போட்டுக்கிட்டு நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு பாதுகாப்பு இல்லாம இருக்காதீங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் விருச்சிக ராசி என்பர்களுக்கு, நகை பணம் பாதுகாப்பு கவனமா இருங்க. சில பேர் சரியா கவனிக்காம விட்டுட்டு இப்ப வந்துட்டு சொல்றாங்க, சார் நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கீங்க, எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரம்மா சொல்லிச்சு, நான் கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்துட்டேன், நகை திருடு போச்சியா, வழியே சொல்லுங்கய்யான்னு கேட்கிறாங்க. கொஞ்சம் பாதுகாப்பு அதிகப்படுத்துங்க. அது மிக முக்கியம். இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். சிலருக்கு சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்கும். தனஸ்தானத்திலிருந்து தைரியஸ்தானம் பார்த்து இந்த கிரகங்கள் எல்லாம் போகுது. மன தைரியம் அதிகரிக்க போகுது. புதிய அக்ரிமெண்ட்ஸ் கையெழுத்து போட போறீங்க. பழைய சொத்து, உங்க பேர்ல இருக்கிற பழைய சொத்து ஒண்ணு விற்க போறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு உதவ போறீங்க. பணம் கைக்கு வருது, வந்த சூடு தெரியாம செலவாகுது. பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்து கொடுக்கணும்ல, அப்படி விரும்புறீங்க. நிறைய பண செலவு ஒண்ணு வரப்போகுதுங்க. கொஞ்சம் சூதானமா இருந்துக்கிடுங்க, அதுவும் முக்கியம். அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள், நல்ல பதவி, கூடுதல் பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கும். வியாபாரம் லாபமா இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் தானங்க தெய்வம். நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல அவரு, அப்புறம் நமக்கு என்ன குறை? பக்கத்தில் உள்ள கோயில போய் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு விளக்கேற்றி கும்பிடணும். நான் குரு பகவானுக்கு விளக்கேற்றுக்கிறேன், தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றுறாங்க. அதோடைய பர்பஸ் வேற. நான் சொல்றது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு விளக்கேற்றுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடும். பிள்ளைகளுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா வரன் கூடி வரும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருவாங்க. பிசினஸ் ரீதியா பட்ட கடன் தீரும். நல்ல வருமானம் வரும். குடும்பத்தில் சுப செய்தி வரும். அதுதான் முக்கியம். டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தேக ஆரோக்கியம் இதுதாங்க முக்கியம். ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நேரம் தான். 1 2 4 கிரகமும் நம்ம ராசியை பார்த்து தானுங்க வருது.
மகர ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் ராசிக்குள்ள நுழைய போறாருன்னா யோகம் இல்லது. அவர் பாதகாதிபதியே இருக்கட்டும், வீடை வச்சு கொடுத்துருவாருங்க. ஹவுசிங் லோன் சாங்ஷன் ஆகும், வீடு கட்ட போறீங்க. இதுவரைக்கும் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமையுது. வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஒரு ஊஞ்சலை போட்டு அதில் ஆடிக்கிட்டு இருப்பீங்க. வரவேற்பறையில ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊத்தி அதுல பூக்களை வச்சு அப்படி செய்து பாருங்க, என்ன அழகா இருக்கும். உங்களுடைய கலைவண்ணம் கைவண்ணத்தை உலக ரசிக்கும் இல்ல. உங்க குடும்பத்துக்கு வரவங்களும் மனமகிழ்ச்சியா இருப்பாங்க, நீங்களும் மனமகிழ்ச்சியா இருப்பீங்க. சுக்கிரன் வந்து ராசியில் உட்கார்றாரு. அதனால சொல்றேன், குடும்பம் கலகலப்பாக இருக்கும். உங்கள் மகளுக்கு நல்ல வரன் தேடி வரும். சகோதரியோடு நல்லுறவு அமையும். அப்பாவுக்கு உடல் நலம் பாதிக்குங்க. மகர ராசிக்காரங்க கவனமா இருந்துக்கிடுங்க, சூதானமா இருந்துக்கிடுங்க. தெருவோர வியாபாரிகளுக்கு லாபம் பெருகும். இந்த காலகட்டத்தில் 2ல் ராகு இருக்கும்போது நிறைய ஆசைப்படுவீங்க. வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நன்மைகள் பெருகக்கூடிய காலங்க. வியாபார பெருமக்களுக்கெல்லாம் நல்ல நன்மைகள் பெருகும். படிப்புல நல்ல முன்னேற்றமானவர்களுக்கு இருக்கும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு ராசியில ராகு பகவான் இருப்பதே தனி சிறப்பு. இந்த காலகட்டத்தில் துர்க்கை வழிபாடு செய்யணும். துர்க்கை கோயிலுக்கு போகணும். இல்லை, எந்த கோயில துர்க்கை இருந்தாலும் துர்க்கைக்கு முன்னால கோலம் போடணும். கோலம் போடுங்கன்னு சொன்னாலே இப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க சுண்ணாம்பு கல்ல வச்சுட்டு விற்கிறாங்க பாருங்க ரோட்ல, அதை வாங்கி வச்சுக்கிட்டு கோலத்தை போடுறாங்க. அந்த தவறை செய்திடாதீங்க. அரிசி மாவினால் கோலம் விடணும். எதுக்கு கோலம் போடுறோம்? ஏற்றினேன் நல்விளக்கு எந்தன் குடி விளங்க அப்படிங்கிறோம். கோலம் போட்டு மேல விளக்கு ஏத்துங்க, குடும்பம் நல்லா இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு ஏதோ உடம்பு படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, சரியா போகும். 2ல் சனி இருக்கு பாருங்க. அந்த 2ல் சனி இருந்தா காசு பணத்தை கொடுத்துருவாரு. விரயஸ்தானத்துல நிறைய கிரகம் வருது. அதுல ஒண்ணு, அப்பாவுடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுக்கணும். அது மிக முக்கியம். கும்பராசிக்காரங்க வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. வீட்டை அழகுபடுத்துவீங்க. பூமியில காசை போடுவீங்க. பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக பணம் சேமிப்பீர்கள். அவங்க கல்யாணம், அவங்க படிப்பு அப்படி பணம் சேமிப்பீங்க. நிறைய நன்மைகள் கூடி வரும். வியாபாரத்துக்கு அதிக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இந்த வாரம். வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற எண்ணம் மாணவர்களுக்கு பெருகும். நிறைய நன்மைகள் காத்திருக்குங்க. நல்ல வாரங்க. எனதருமை மீனராசி என்பர்களே, மீன ராசின்னு சொன்னாலே ஒரு தடை வந்துட்டு தாங்க நிவர்த்தி ஆகுது. அதை பத்தி கவலைப்படாதீங்க. தடைக்கல்லும் எனக்கு ஒரு படிக்கல்லப்பான்னு சொல்ற ஆட்கள் நீங்க. சார், எல்லாருக்கும் தடை வந்தா துபக்கடின்னு விழுந்துடுவாங்க சார். ஆனா மீனராசிக்காரங்க ஒரு பாஸ் விட்டுட்டு அடுத்து பழைச்சிருவீங்க சார். அடுத்து முன்னேறி போயிருவீங்க வாழ்க்கையில. என்ன தடை வந்தாலும் கவலை இல்லை வாழ்க்கையில. நீங்களே வந்து சிறு பிள்ளைகளை பார்த்துக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கிறீங்க. வேலையில் ஒரு நெருக்கடி இருக்கு. ஒரு முடிவு எடுப்பீங்க, இங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுறேன், வேலையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுறேங்க. நீங்க வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வாங்கன்னு கணவர்கிட்ட சொல்லுவீங்க. நீங்க போயிட்டு வந்துகிட்டு இருங்க, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிடுறேன். அது கை குழந்தையா இருக்கு, அது கொஞ்சம் 2 வருஷம் ஆளாக்கி விட்டுட்டு அப்புறம் வேலைக்கு போகலாம் அப்படிம்பீங்க. சிலருக்கு வேலை மாற்றத்துக்கு எதிர்பார்ப்பீங்க. பினான்சியலா சில தடைகள் இருக்கு, எல்லாம் நிவர்த்தி ஆயிரும். ஆனா உடல் நலம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதாங்க முக்கியம். அந்த உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மீனராசிக்காரங்க ஏதாவது ஒண்ணு படுத்தும், உடல் நலத்துல அக்கறை எடுக்கணும். குருவுடைய அருள் இருக்கு. ஒரு தொழில் பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்னொரு தொழில் ஆரம்பிச்சு நடத்திக்கிடுவீங்க. குலதெய்வ வழிபாடுங்கிறது எல்லா பிரச்சனையும் போக்கும். அப்படிப்பட்ட நல்ல வாரம் இந்த வாரம். பூமியினால் லாபம், சகோதரனால் லாபம், பிசினஸ்ல லாபம், எல்லாம் நல்லபடியா அமையும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.